ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோ காஸ்ட் இஎம்ஐ பற்றின ஒரு 4 முக்கியமான தகவல் தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, தென் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் எப்படி, இது போன்ற பல தகவல் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த தகவல் எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, ஏன் நோ காஸ்ட் இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒய் நோ காஸ்ட் இஎம்ஐ சார்ஜஸ் நோ இன்ட்ரெஸ்ட், அதுக்கு என்ன பேங்க் தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஃபார் இஎம்ஐ பர்ச்சேசஸ் யூசிங் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யுவர் பேங்க் வில் சார்ஜ் யூ இன்ட்ரெஸ்ட். நார்மலா இஎம்ஐ ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போறோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ நார்மல் ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுடைய பேங்க் அதற்கான இன்ட்ரெஸ்ட் வசூலிச்சுக்கும். ஹவெவர், under a no cost EMI offer, the total interest payable is already adjusted in the price of the order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நோ காஸ்ட் இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அவங்க ஏற்கனவே அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ரைஸ் அதில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது 0% இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்றது தப்பு. The total payable amount including interest will be equal to the product price. ஸோ நம்ம வட்டியோட கட்டக்கூடிய மொத்த தொகை அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம். நோ காஸ்ட் இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ்லயே மொத்த விலையிலேயே பேங்க் தரப்புல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டாவதா, இஸ் ப்ராசஸிங் ஃபீ அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னா வேற எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, நம்ம அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னவோ அதை மட்டும் செலுத்தினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இப்போ நான் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் நான் சும்மா போட்டிருக்கேன். இது எதுவும் ப்ரொமோஷன் கிடையாது. அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த அமேசான்ல போட்ட அந்த ப்ராடக்ட் கீழே பாருங்க, ஆஃபர்ஸ் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க, நோ காஸ்ட் இஎம்ஐ வியூ ஒன்லி நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா, டிக் மார்க் ரைட் சைட்ல இருந்ததுன்னா நோ காஸ்ட் இஎம்ஐல எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கிரெடிட் கார்டெலாம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான் இருக்கு, அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ இதுல நோ காஸ்ட் இஎம்ஐ நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்ம 199 ரூபா பேங்க்குக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணும். அப்ப அந்த ப்ராடக்ட் ப்ரைஸை விட ஒரு 199 ரூபா அதிகமா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மாறுபடும். ஓகே, இப்போ அடுத்ததா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ்லயே அவங்க டேலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒய் நோ காஸ்ட் இஎம்ஐ சார்ஜஸ்க்கு. அதுக்கு இந்த இடத்துல பாருங்க, அப் டு 1726 rupees இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் ஆன் அமேசான் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்க கட்ட தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, நோ காஸ்ட் இஎம்ஐ பிளான்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இப்போ 3 மாசத்துக்கான பிளான் சூஸ் பண்றீங்கன்னா இஎம்ஐ எவ்வளோன்னு பாருங்க, 12,777 ரூபாய். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நார்மலா 16% போடுவாங்க, இவங்க 15.99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 மாசத்துக்கு 999 ரூபா வட்டி தொகை கட்டணும். அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மொத்தமா நம்ம கட்ட வேண்டியது கடைசியா இந்த இஎம்ஐ 6 மாசத்துல எவ்வளவு கட்டி முடிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 38,332 ரூபா நம்ம கட்டியிருப்போம். ஓகே, அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்ம கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் தான், அது நம்ம கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம கட்டி ஆகணும். இதுவே இப்போ நான் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் போகாம வேற ஒரு ஆப்ஷன், அதாவது நார்மல் ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ ஆப்ஷன் போறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நேரம் அந்த டிக் மார்க் எடுத்து விட்டோம்னா தெரியும். இப்போ நார்மல் நோ காஸ்ட் இஎம்ஐல 38,332 ரூபா நம்ம கட்டுறோம். அதுவே ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ பிளான் படி பார்த்தோம்னா 9 மாசத்துக்கு எவ்வளவு அமௌண்ட், 40,931 ரூபா, 12 மாசத்துக்கு, 18 மாசத்துக்கு, 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. கீழே நிறைய பேங்க்னுடைய கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ மூணாவது ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம கட்டணும். மூணாவது, ஈஸ் ஆஃபர்ஸ் அவைலபிள் இன் நோ காஸ்ட் இஎம்ஐ. நோ காஸ்ட் இஎம்ஐல ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ காஸ்ட் இஎம்ஐல
ஆஃபர் கிடைக்காது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க நார்மலா வந்து இப்ப கையில பணம் வச்சிருக்கீங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ, டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பேங்க் ஆஃபர் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? அப் டூ 2000 டிஸ்கவுண்ட் ஆன் செலக்டட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த 38,332ல ரூ. 2000 வந்து குறைச்சிருவாங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வரும்? ரூ. 36,332 மட்டும் கட்டுனா போதும். ஆனா இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. அந்த ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் என்னவோ அத நீங்க 6 மாசத்துக்குள்ள கட்டிறணும். அதான் வந்து விதிமுறை. ஸோ நம்ம நோ காஸ்ட் இஎம்ஐல எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே எதிர்பார்க்க முடியாது. ப்ராடக்ட் பிரைஸ் மட்டும் தான் நம்ம செலுத்துற மாரி இருக்கும். அப்ப இதுல நம்மளுக்கு லாபமா? நஷ்டமா? ஸோ மொத்தமா கையில காசு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து கையில காசு சேர்த்து அதுக்கப்புறம் வாங்குறோம் பார்த்தீங்களா? அது லாபம். ஆனா இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஆனா நம்ம பணம் எக்ஸ்ட்ரா செலுத்த தேவையில்ல. ஆனா டிஸ்கவுண்ட் மூலமா வாங்க முடியாது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இதுல. டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் ஹவ் மச் ஐ ஹேவ் டு பே, எவ்வளோ நீங்க பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அமேசானே எடுத்துக்காங்களேன். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லயும் இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து பாத்துக்கலாம் நீங்க எவ்வளவு வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணுமா அப்படின்னா, ஆமா பே பண்ணணும். அது ப்ராடக்ட் ப்ரைஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இருக்குது. ஒவ்வொரு கிரெடிட் கார்டு வைஸ் அல்லது அந்த பேங்க் தரப்புல ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பா எக்ஸ்ட்ரா செலுத்தி தான் ஆகணும். அதே மாதிரி ஆஃபர்ஸ் மூலமா நம்ம நோ காஸ்ட் இஎம்ஐல வாங்க முடியுமா பொருள் அப்படின்னா வாங்க முடியாது. ஸோ அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் நீங்க 6 மாசம் டென்யூர் செலக்ட் பண்ணாலும் கட்டணும், 3 மாசம் டென்யூர் செலக்ட் பண்ணாலும் கட்டணும். அதே மாதிரி எவ்வளவு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் இஎம்ஐக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.